ஆர்டிகல்ஸ் இல்லடா, ஆர்டிகல்ஸ். ஓகே, ஆர்டிகல்ஸ். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்னடா ஆள் ஆமா குறைவா மிஸ். இருக்கு. நீங்க ஆட்டுகள் மிஸ், எனக்கு ஆட்டுகள். ஆட்டுக்கல்னு விளங்குது உடனே. உளுந்து கொஞ்சம் தத்து போயாச்சா? ஆமா. ம். சாப்பிடல. ம். ம். அப்பா. எத்தனை? 65. ம். ரைட், ஆர்டிகல்ஸ் படிப்போம். ம். எத்தனை பேர் ஜாயின் பண்ண இருக்கு? 62. இல்ல, இந்த மத்த பேட்ச்ல இருக்கிற ஆட்களுக்கும் லிங்க் வந்துதா? வேற வேற பேட்ச்ல இருக்கிற ஆட்கள் இருக்கிறீங்களா? Yes, miss. மைக் 1 மைக் 12 ஒன்னையும் காணையில. மிஸ் மைக் ஃபைவ் ஹியர். ஒன்னதானா? மிஸ் இதை காமி பாயசம் ரெடி பண்ணி போயிட்டு. பாயசம் வைக்க அனுப்பிட்டீங்களா? ஆமா மிஸ். செவியும் காணும். ம். ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள். மிஸ் குட் ஈவினிங் மிஸ். குட் ஈவினிங் சுபாஷ். ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டீங்களா கிளாஸுக்கு? ஆமா மிஸ், அன்னைக்கு வீடியோ அனுப்புறேன் நீங்க மிஸ் அனுப்பல மிஸ். ஐயோ, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள எடுத்தீங்கன்னு. ஆமா மிஸ். எடுத்தீங்க. அதான் திரும்ப எனக்கு இன்னைக்கு திரும்ப நீங்க மெசேஜ் போட இருந்தது. ம். மிஸ் பிஸியா இருக்கீங்க தான் மிஸ், டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இல்ல சொல்லுங்க. தான் மிஸ் மெசேஜ் போடல. அப்படி அனுப்பிடுவோம் நான் நாளைக்கு மிஸ். அனுப்புறேன். ஓகே மிஸ். நாளைக்கு அனுப்புறேன். சரி மிஸ். ஓகேடா. நாளைக்கு வந்து எனக்கு மெரி பட் யூ ஹேவ் டு ரிமைண்ட் மீ. ஓகே சுபாஷ், நான் ஓகே மிஸ். மறந்துடுவேன்டா. சரி ஒரு மிஸ். ரிமைண்ட் பண்ணி விடுங்க. ஐ வில் டூ தட். ஓகே. சரி மிஸ். இன்னொரு டவுட் மிஸ், அடுத்த எக்ஸாம் எப்போ மிஸ்? ஜூன்ல மாதிரி வருதுடா. பை ஜூன் அந்த மாதிரி தான் வரும். இந்த மந்த் எக்ஸாம் இல்லையா மிஸ்? எவ்ரி மந்த் வைக்கிறது இல்ல. ஒரு 10 பேட்ச், ஒரு 10 பேட்சா சேர்த்து தான் நாங்க வந்து எக்ஸாம் வைக்கிறது. சரி மிஸ். இப்ப டக்கு எல்லாம் ஒரேடியா வைக்க மாட்டோம். இப்ப எத்தனை 10ல இருந்து 20 வரைக்கும் வச்சிருக்கோம். இப்ப 21ல இருந்து 30 வரைக்கும் வைக்கணும். இப்ப இன்னைக்கு தொடங்குற பேட்ச் வந்து 28வது பேட்ச், சரி 28 மிஸ். பேட்ச். ஓகே, ஓகே 28 பேட்ச்
ஓட சேர்ந்து அப்புறம் 29-30 வந்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் மந்த் அப்ப இன்னும் 15 டேஸ் இருக்கு தானே. அப்ப அவைகள் முடிஞ்சதுக்கு பிறகு ஜூன், மிட் ஆஃப் ஜூன் மாதிரி வைப்போம். காலமே. ஓகே. நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க எந்த குரூப்ல இருந்தீங்க? நீங்க எந்த பேட்ச்? 21 மிஸ். இன்னும் இருக்குதானேடா, நீங்க இன்னும் போகவே இல்லையே. நீங்க வந்து சரி. ஸ்போக்கன் செய்தீங்களா? ஸ்போக்கன் செய்கிறேன் மிஸ். யோகேஷ் சார் குரூப் மிஸ். நேத்து ஓகே. வந்தீங்களா? நேத்து வரல மிஸ். தப்புனடா, தப்புன. சார் பக்கத்துல தான் மிஸ் நாடி இருக்காரு. அப்படியா? நாடி மிஸ் நாடி. ம். அடி வாங்கணும்னு நேத்து தெரியும். சார் சத்தம்லாம் சார் முடிஞ்சிட்டேன் மிஸ். சார் பக்கத்துல சார் சார் பக்கத்து விடா. கொட்டக்கால எங்க ஸ்கூல் சார் மிஸ். ஓ, ரைட் ரைட். ஓகே ஓகே. அதனால விழுந்துட்டேன் மிஸ். அதனால ஒளிஞ்சிருக்கீங்க தெரியாம வேற பேர்லயா? இல்ல மிஸ், அதே பேர்ல தான். சார் கண்டுபிடிச்சிட்டாரா? இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாரு மிஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அவர் நல்ல அர்த்தம், ஒன்றும் செய்ய மாட்டார்டா. ஓ மிஸ். ஓகே. அட்வான்ஸ்க்கு நீங்க வரல அப்ப? அட்வான்ஸுக்கு வந்தேன் மிஸ். நீங்க கம்பைனிங் ஓ சென்டென்ஸ் எல்லாம் புரியுது, மிஸ். கன்ஜங்ஷன்ஸ். ஓகே சரி. ஓகேடா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும். நாளைக்கு ஒருக்கா ரிமைண்ட் பண்ணுங்க சுபாஷ். ஓகே மிஸ். அன்னைக்கு நீங்க பாப்பனாக்குள்ள ஹஸ்பண்ட் ஆன்சர் பண்ணாரா? இல்ல மிஸ், நீங்க தான் மிஸ் ஆன்சர் பண்ணீங்க. அதுக்கு பிறகு இருக்கு. ஒருக்கா அவர் ஆன்சர் பண்ணாராக்கும்? இல்ல இல்லையா? மிஸ், நானே தான் எடுத்து. ஆன்சர் பண்ணேன். நானே தான் ஆன்சர் பண்ணேன். ஓ மிஸ். நகுலா வந்திருக்காவா? நகுலா எஸ், நகுலா யூ ஆர் தேர். ஓகே நகுலா. ஹெட்டிங் போடுங்க, ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்னு போடும். ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆர்டிகல்ஸ்னா அண்ட் த, இவைகள் தான் ஆர்டிகல்ஸ். இந்த மூணு தான் ஆர்டிகல்ஸ், ரைட்? இந்த மூணு தான் ஆர்டிகல். இது அப்படி ஒரு பக்கம் வைங்க, இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு இதை நாங்க படிப்போம். அதுக்கு கீழே இன்னும் விஷயங்கள் கொஞ்சம் படிக்க இருக்கு, படிச்சுட்டு திரும்ப நாங்க ஆர்டிகல்ஸ்க்கு வரும். ஹெட்டிங் போடுங்க. countable nouns and uncountable nouns. Countable nouns and uncountable nouns. ரைட் பக்கவனிங்க. countable nouns, uncountable nouns. இப்ப என்னுடைய கையில எத்தனை பேனை இருக்கு? எத்தனை பேனை இருக்கு? ஒரு பேனா. ஒரு பேனா. ஒன்று. 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 எத்தனை விரல் இருக்கு? How many fingers are there in my hand? 5. 5. மிஸ் பின் பண்ணல. வீடியோ பின் பண்ணல. இல்லையா? இப்ப சரியா? சரி மிஸ்.
ரெக்கார்டிங் போட்டனா? போட்டாச்சு மிஸ். ஆ இந்த ரெண்டையும் நான் மறந்துடுவேன்டா. இந்த நான் சதீஷ் சும்மா தாண்டா உட்காந்துருக்க. ஞாபகப்படுத்தினா என்ன மிஸ்? நீங்க தானே உங்களை பின் பண்ணல மிஸ். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு ஒரு கிளாஸ்லயும் ஒரு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வேலையை ஏன் சதீஷ் நீ செய்யக்கூடாது? கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இப்ப என்னிடம் I have 10 apples. I have 5 tables. I have 20 pens. அப்ப ஏதோ ஒரு ஒரு பொருளை வந்து விரல் விட்டு எண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நாங்க விரல் விட்டு எண்ணுறோம். விரல் விட்டு 1 2 3 4 அப்படியே எண்ணுறோம். அப்ப எண்ணக்கூடியவைகள், விரல் விட்டு எண்ணக்கூடியவைகளை வந்து நாங்க கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டபிள் எண்ணக்கூடியவைகள், கவுண்டபிள் நவுன்ஸ். இப்ப நான் சொல்றது கேட்காம அப்படியே மைக்க வந்து அன்மியூட் பண்ணி பண்ணி செய்து கொண்டே இருக்கிறேன். இப்ப நான் உங்களை திட்டுறேன், அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுறேன். அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுற நேரத்துல உங்களுக்கு 2 அறிவு இருக்கா, 5 அறிவு இருக்கா, 10 அறிவு இருக்கான்னு கேட்க முடியுமா? முடியுமா? என்ன ஏழுமா? உங்கள்கிட்ட எத்தனை அறிவு இருக்கு அப்படின்னு எண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுமா? முடியாது. முடியாது. ஒருத்தர் வந்து என்ன சொல்றா, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்றாரு, ஐ லவ் யூன்றாரு. அப்ப நான் அவட்ட போய் இப்படி சொன்னீங்களே, எத்தனை லவ் உங்களுக்கு இருக்கு என்ன மேல அப்படின்னு கேட்கல்வா? கேட்கல்வா? எண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அப்போ ஏதோ ஒரு பத்தி ஏதோ ஒரு நாலேஜ் இருக்குன்னு வைங்க. எனக்கு அதை பத்தி நிறைய நாலேஜ் எல்லாம் இருக்கு. அப்ப நாங்க அந்த இடத்துல போய் எத்தனை நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கலுமா? கேட்க முடியாது. முடியாது. அப்ப அவைகள் எல்லாம் நாங்கள் வந்து விரல் விட்டு எண்ண முடியாது. அப்ப சில விஷயங்களை நாங்க விரல் விட்டு எண்ணுவோம், சில விஷயங்கள் வந்து நாங்க விரல் விட்டு எண்ண மாட்டோம். அப்ப எவைகளை நாங்க எண்ணுவோம், எவைகள் எல்லாம் எண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கில கிராமர்ல, இங்கிலீஷ் கிராமர்ல there are reasons. There are reasons in English grammar. ஏன் அப்படி சொல்றோம், எதை நாங்க எண்ணுவோம், எந்த சந்தர்ப்பத்துல எண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் பாக்குற படம் தான் ஆர்டிகல்ஸ், countable nouns and uncountable nouns. Right? அப்ப noun அப்படின்னு சொல்றது பெயர் சொல். noun அப்படின்றது வந்து ஆங்கிலத்துல பெயர் சொல். பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல நான் அப்படி 2ஆ பிரிப்போம். பெயர் சொல். யாரும் மைக்க இறைஞ்சு கொண்டே இருக்கு. நானும் வந்து பக்கம் காணும். நான் வந்து டக்குனு மியூட் பண்ணுதுங்க. நாங்கால பொண்ணு போடுது. அபிராமியா, அஃப்ராவா, யாருது? சுவியா இருக்குமோ? நோவே. நோவே. நான் இல்ல. நான் அவன் இல்லை. ஆமா. அப்ப நவுன் அப்படின்னு சொல்றது 2ஆ பிரிக்கலாம். கவுண்டபிள் நவுன், ரெண்டாவது அன்கவுண்டபிள் நவுன். ரெண்டா பிரிக்க போறோம். இந்த கவுண்டபிள் நவுன் என்றால் can be counted. Countable noun என்றால் can be counted. Uncountable noun என்றால் cannot be counted. Can be counted and cannot be counted. ஓகே, எழுதிட்டீங்களா? கீழே ஹெட்டிங் போடுங்க, countable nouns.
அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அதை எழுதுங்க. விரல் விட்டு எண்ணக்கூடியவைகள். அப்ப எக், ஆப்பிள், ஆரஞ்சு, மிஸ் சாரி மிஸ் மதுரை இப்பதான் வந்து நான் கணக்கு நோட்ஸ் போயிட்டேன் மிஸ். இது ஒரே ஒரு நோட் தான் போயிருக்கு. பாப்பா பாயசத்தை ரெடி பண்ண வேண்டி இருக்கும் போல. எங்க மைக் 1 மைக் 2 மந்த். மதுராஞ்சலி ஏற்கனவே இந்த நோட் எழுத இல்லையா மதுராஞ்சலி? மிஸ் எந்த மச் கிளாஸ்ல கிராமர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, அதான் இந்த கிளாஸ்லயே அது வடிவா ஃபாலோ ஓகே பண்ணுங்க. ஓகே வாங்க வாங்க. ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் நான் மேல எடுக்கிறேன். கிரீன் ஷாட். டீச்சர் எடுத்து விடுங்க, நான் எடுத்துட்டேன். ஓகே. கிரீன் ஷாட்டா மிஸ்? எஸ். ஆஹா சரி. ஓகே மிஸ், ஓகே எடுத்துட்டேன் மிஸ், எடுத்து. இதான் எழுதுங்க. இப்ப கவுண்டபிள் நவுன்ஸுக்கு கீழே வேலாம் வரும். Egg, apple, orange, pen, pencil, month, coin, dollar, dog, cat, man, table, chair, bag, book. இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சம் உதாரணங்கள் மட்டுமே. எழுதிட்டீங்களா? கீழே uncountable nouns. Baba. Hello. You eat rice. Eat and finish, shall come. Okay. You ate and finish? Yes. Huh? Yes, but all the food? Huh? First, you didn't forget to wish me yesterday. You forget that? They already wished. Yes. Uncountable nouns. Uncountable nouns in போட்டுட்டு கீழே எழுதுங்க. love, brain, லவ் பிரெயின் ஏன்டா ஒண்ணு சேர்க்கிறீங்க? ரெண்டுக்கு சம்மந்தமே இல்ல. பிரெயின் உள்ள யாரும் லவ் பண்ணுவாங்களா? எஜுகேஷன் அதான் அதான். அதான் மிஸ். இது மதுரை முத்து காமெடி டீச்சர். என்ன? மதுரை முத்து காமெடி. Yes. Education, love, brain கொண்டு இங்க சேர்க்காங்க. பிரெயின்ல anger, health. அப்ப uncountable nounல என்னெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா education, love, anger, health. அவருக்கு நான் நகுலாவை மறந்துட்டு போயிட்டேன். நகுலா உங்களுக்காக தான் இதை திரும்ப சொல்றேன். கவுண்டபிள் நவுன் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடியது, கேன் பி கவுண்டட். அதுக்கான உதாரணங்கள்
கவுண்டபிள் நவுனுக்கு எக், ஆப்பிள், ஆரஞ்சு, பென், பென்சில், மந்த், காயின், டாலர், டாக், கேட், மேன், டேபிள், சேர், பேக், புக். இவைகள் எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவைகள், கவுண்டபிள் நவுன்ஸ். அடுத்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ், எண்ண முடியாதவைகள், விரல் விட்டு எண்ண முடியாதவைகள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அதுல வருது எஜுகேஷன். எஜுகேஷன் என்றால் கல்வி. லவ், லவ் என்றால் காதல். ஆங்கர், ஆங்கர் என்றால் கோபம். ஹெல்த், ஹெல்த் என்றது ஆரோக்கியம். அடுத்து நாலேஜ், நாலேஜ், நாலேஜ் என்றால் அறிவு. இந்த இதையும் ஒன்னாவும் சேர்க்க வேணாம், நாலேஜை லவ்வையும் ஒன்னா சேர்க்கவும் வேணாம். அறிவு உள்ளவனுக்கெல்லாம் இது வருமா? இந்த மாஸ்டர் செய்யறாக்கள், மாஸ்டர் டிகிரி எல்லாம் வச்சிருக்காக்களுக்கும் இது வரும். யாருக்குமே லவ் வரும் மிஸ். படிச்சாக்களுக்கும் வரதான். ஓ ஐ சி. மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கான்னு வருது மதுராஞ்சினி. மம் மேல வர லவ் மிஸ். மம் டேட் மேல வரதெல்லாம் அந்த லவ் பரவாயில்லடா. நாலேஜ் என்றது அறிவு, ஹாப்பினஸ் என்றது சந்தோஷம், லக் அப்படின்றது அதிர்ஷ்டம், பியூட்டி, பியூட்டி, பியூட்டி அப்படின்றது அழகு, பியூட்டி. அடுத்தது இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது தகவல், இன்ஃபர்மேஷன். மியூசிக், மியூசிக் என்றது சங்கீதம். அட்வைஸ், அட்வைஸ் என்றது அறிவுரை. என்ஜாய்மெண்ட், என்ஜாய்மெண்ட், என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட்ன்றது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வந்து என்ஜாய்மெண்ட். கரேஜ், கரேஜ் என்றால் முயற்சி. கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடன்ஸ் என்றால் நம்பிக்கை. இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ் என்றது புத்திசாலித்தனம். நானா மிஸ். அது இல்லாத ஆட்கள் எல்லாம் ஏன் சொல்றது. ரைட். அப்ப கவனிங்க. சிலர் கோவம் எல்லாம் வருதுடா அந்த கிளாஸ்ல. பொறாமை, கோவம் அதெல்லாம் வருது சிலருக்கு. எஜுகேஷன், எஸ். இன்ஃபர்மேஷன், மியூசிக், அட்வைஸ், என்ஜாய்மெண்ட் இவைகள் எல்லாம் இப்ப இந்த கல்வி, காதல், கோவம், ஹெல்த், நாலேஜ், ஹாப்பினஸ், லக், பியூட்டி இவைகள் எல்லாம் எங்களால இந்த கண்ணால பார்த்து அல்லது தொட்டு எல்லாம் உணர முடியுமா? கண்ணால பார்த்து அப்படி கையால எல்லாம் தொட முடியுமா? முடியுமா? என்னடா ஒண்ணு ஆமானுங்க இல்லாட்டி இல்லைன்னு? முடியாது மேம். முடியாது. எங்களால அதுகளை தொட்டு பார்க்க முடியாது. இவைகளை வந்து எங்களால கண்ணால பார்க்கவும் முடியாது. அப்ப ஆனால் இவைகளை வந்து எங்களால என்ன செய்ய முடியும்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்க்க முடியும். ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து முடியும். பார்க்கலாம், முடியும், பார்க்க முடியும். அதை எடுத்து வச்சு நீங்க தொட்டு பாருங்க. நீர் அரே
அப்ப இவைகளை வந்து எங்களால தொட்டு எல்லாம் பார்க்க முடியாது, கண்ணால் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இவைகள் என்ன செய்யலாம்? உணரலாம். உணரலாம். ரைட்? அப்ப இவைகளை எங்களால உணர மட்டும்தான் முடியும். அப்ப இப்படி கண்ணால் பார்க்க முடியாத, தொட்டு உணரக்கூடிய முடியாதவைகளை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலத்துல இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்படியான இந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு பேர் இருக்கிறது. அது நாங்க சொல்லுவோம் abstract ideas. abstract ideas. இவைகள் நாங்க சொல்லுவோம் abstract ideas. எழுதிக்கொள்ளும். அடுத்த கரேஜ் என்ன சொன்னீங்க மிஸ்? கரேஜ் கரேஜ் சொல்றது ஒருத்தர் ஊக்கப்படுத்துறது. கரேஜ், என்கரேஜ். Have you heard about encouragement? Encourage, discourage. என்கரேஜ்மெண்ட். Yeah, courage. ஊக்குவிக்கிறது என்ன? Over. மிஸ், Yes. இந்த காற்று, ஆகாயம் அதெல்லாம் வரதா? வரும். வரும், இங்க வராது. வராது. என்ன வருவான வராதுன்றீங்க. வரு, ஆனா வராது. யாராவது கிரீன் ஷாட் எடுக்கிறீங்களா? மதுராஜி மிஸ் எந்த இடம் ஒரு பாயசத்தை அனுப்ப வேண்டியது. எடுத்துட்டீங்களா? அடுத்த தலைப்பு போடுங்க. எல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ல தான் வரப்போகுது. liquids and gases. திரவமும் வாயுக்களும் அப்படி படிச்சிருப்பீங்க சயின்ஸ்ல. திரவமும் வாயு. இப்ப லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் அந்த கேட்டகரியில வரப்போகுது என்ன அப்படின்னா வாட்டர். வாட்டர் என்றால் தண்ணி. லிக்விட் அண்ட் கேசஸ் இது எல்லாமே அன்கவுண்டபிள் நவுன் தான். அதுக்கு கீழே வரப்போறது வந்து லிக்விட் கேசஸுக்கு கீழே வாட்டர். வாட்டர் என்ற தண்ணி. மில்க். மில்க் என்றது பால். ஆயில். ஆயில் என்றது எண்ணெய். காஃபி. எண்ணெய் வெண்ணெய் எல்லாம் இதுதான் வரும். காஃபி. ரெயின். ரெயின் என்றால் மழை. ரெயின். ஏயா ஏயா இந்த காற்று அப்படின்னு கேட்டீங்க இல்லையா சதீஷ்? சதீஷா கேட்டீங்க? யாஷா யார்டா கேட்டீங்க? சதீஷ் மிஸ். நாதா மிஸ். ஏயா இந்த இதெல்லாம் இதுல தான் வரப்போகுது. ஏயா ஸ்மோக். ஸ்மோக் என்றால் புகை. blood. blood என்றால் ரத்தம். ஜூஸ். ஜூஸ் இவைகளாம் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ்ல வரப்போகுது. பாயாசம் இதுல வருமா சுவி? அதான் மிஸ் நான் எதிர்பார்க்கிறேன். வரலையே அப்படி போட்டு கீழே போடுவான்னு சுவி. ஆமா போடுறது. விஷம். விஷம் பாயசத்தை அதை கொடுத்தீங்கன்னா சுவி எல்லாம் கலந்துருவார். ஃபுட். ஃபுட் என்ற கேட்டகரிக்கு கீழே வரப்போகுது டீ. டீ. காஃபி. டீ காஃபி. சோறு வராதாங்க சார்? பிரெட். சோறு வராதா? சோறு அதுண்டா. சோறு போடுங்க. சோறை போட்டாதான் நமக்கு சோறு. ரைஸ்.
ஃபுட் என்ற கேட்டகரிக்குள்ள டீ காஃபி பிரெட் ரைஸ் வேணும்னா பாயசத்தை எழுதி கொள்ளுங்க. மிஸ் தோசை. தோசை எல்லா Oh, சாப்பாடு nice. இடியாப்பம் தோசை இடியாப்பம் மிஸ் ரைஸ் வருமா? ஆல்ரெடி எழுதிட்டேனேடா. அதான் Miss, இல்ல அது உமால இல்ல வருமானு கேக்குறேன் மிஸ். ஆ? அது விரல் விட்டு என்ன முடியாது. ஒவ்வொரு பருக்கே என்ன வரும்? வேலை வெட்டி இல்லையடா அவனுக்கு சோத்து பருக்கி இன்ட்ரெஸ்ட் வேலையாடா. மிஸ் பாயசத்தை போட்டு ஏண்டா சதீஷ் சோறை எண்ணெய் தாண்டா சாப்பிடுவீங்களா? ஒரு பருக்கே ரெண்டு அப்படித்தானா? அப்படி அள்ளி சாப்பிடுவீங்களா? தான் அளவா சாப்பிடுறாரு போல மிஸ். அவன் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அவன் சோறு எண்ணெய் தான் கொடுப்பான். உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்டா. சரி இன்னைக்கு நீ எத்தனை சோறுடா சாப்பிட்ட? சொல்லு பாப்போம். மிஸ் 15,133 மிஸ். இல்லாட்டி எண்ணி வந்து பாருங்க என்ன மிஸ். மிஸ் அதான் சொல்ல மாட்டேன். வானத்தை போல படம் பார்த்த மாதிரி அப்படிதான். இவன் அந்த மண்ணடி ரசிகன் போல. ஆமா. டீ காஃபி பிரெட் ரைஸ் ஃபிஷ் சாக்லேட் meat butter cheese இவைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. எல்லா ஃபுட்டும் பாயாசம் இடியாப்பம் சோறு கறி எல்லாம் அதுதான் வரும். ஃபுட் கேட்டகரிக்கு கீழே என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் அதுக்குள்ள வரும். பாயாசத்துக்கு என்ன இங்கிலீஷ் மிஸ்? ஐஸ்கிரீம். பாயசத்துக்கு இங்கிலீஷ் என்ன அப்படின்னா அந்த சுவைய கேளுங்க சொல்லுவார். ஸ்வீட் porridge பாயசத்துக்கு ஸ்வீட் porridge. others ஏனையவைன்னு சொல்லுவோம் இல்லையா? Excuse me, others miss. Excuse me, miss. அதுல எழுதுங்க சுகர். Hello. எஸ் Ma'am, எனக்கு ஒரு டவுட் மேம். லிக்விட்ஸ்ல வந்து மில்க் மட்டும் வருது, பட் டீ காஃபி அதுல வரல. ஐயோ இது ஒரு பெரிய ஒரு என்ன ஜெகதீபா. சரி லிக்விட்ல போட்டுக்கொள்ளுங்க. அத நான் ஃபுட்டுக்கு கீழே போட்டேன். அது ஒரு கஷ்டமா இருந்தா நீங்க கொண்டு அங்க சேருங்க. அதெல்லாம் இந்த கேள்வி வராது. இந்த கேட்டகரியில என்ன வருதுன்னு கேட்க மாட்டாங்க. அன்கவுண்டபிள் நவுன் 10 எழுதுங்கன்னு தான் கேட்பாங்க. அப்ப நான் தான் சும்மா இருக்க இல்லாம அதை கேட்டகரியா கொடுக்குறேன். அதை நீங்க அந்த காஃபியை தண்ணி மாதிரி தான் குடிப்பீங்கன்னா அதை கொண்டு அங்க சேருங்க. நானும் அந்த இல்ல மிஸ் ஃபுட்டா தான் இல்ல மிஸ் நீங்க அப்படி சொல்லல மிஸ். நாங்க அனுபவமா படிக்கிறோம் மிஸ். ஓ அப்படி அதனால அப்படி கேட்பாங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். வேற வழி இல்லையா? ஆமா ஆமா. சுகர் ஆழமா போய் படிக்கிறாங்க. ஆமா. சுகர் salt sand sugar salt sand wood glass paper ice gold silver. Did you eat, baby? Yes. Silver. Furniture. Hey, don't ruin my camera. Oh. Furniture. Work. Have you done your homework? Huh? All the homeworks? Yeah. All 12? Huh? Yes. How many worksheets have you done?
almost like 6 or 5. Furniture, work, news, Furnitures. traffic, luggage, money. இன்னும் நிறைய இருக்கு. இவைகள் எல்லாம் அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வருது. எழுதிட்டீங்களா? Ask Dina to reduce the volume. அடுத்த தலைப்பு போடுங்க. நோட்னு போடுங்க. நோட், இம்பார்ட்டன்ட் நோட் ஆஃப் கவுண்டபிள் நவுன்ஸ் போடுங்க. இம்பார்ட்டன்ட் நோட். முதலாவது கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ். அதுல முதலாவது countable nouns. Countable nouns can be singular or plural. அப்ப countable nouns வந்து singular ஆகவும் வருமா, plural ஆகவும் வருமா? singularனா எத்தனை? ஒன்று. pluralனா எத்தனை? பன்மை. பல. அப்ப கவுண்டபிள் நவுன் வந்து சிங்குலராகவும் வரும். ஒன்றுன்னு சொல்லலாம், நிறைய எண்ணியும் சொல்லலாம். அப்ப கவுண்டபிள் நவுன்ஸ் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். ரைட்? அப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. உதாரணம், I have 2 sisters. I have 2 sisters. I have one brother. I have one brother. I have 5 pencils. I have 5 pencils. I have 2 sisters. எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். I have one brother. எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். I have 5 pencils. என்னிடம் 5 பென்சில்கள் உள்ளன. அப்ப இவைகள் எல்லாம் countable nouns. அப்ப சிங்குலராகவும் வரலாம். சிங்குலர். சிங்குலர் என்றால் ஒன்று. அப்ப சிங்குலராகவும் வரலாம், ப்ளூரலாகவும் வரலாம். சிங்குலர் என்றால் ஒன்று, ப்ளூரல்னா 2, 5 அதெல்லாம் ப்ளூரல். அடுத்து முதலாவது நோட். கவுண்டபிள் நவுன்ஸ் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். அதுல ரெண்டாவது, the second one, singular countable nouns. Singular countable nouns can be singular countable nouns can be used with singular countable nouns can be used with a or an. என்னும் எத்தனை குறிக்கும்? எத்தனை? ஒன்று. ஒன்று. and
இரா இரண்டா ஒன்று தானே அது ஒன்றுதான் ஒன்றுதான் குறிக்கும். ஆகவே singular countable nouns can be used with a அல்லது an. சிங்குலர்னா ஒண்ணு தானே, சிங்குலர் என்றாலும் ஒன்று. அப்ப சிங்குலர்ன்றது ஒன்று, ஆகவே அது ஒன்று அப்படின்னு நம்பரோடையும் யூஸ் பண்ணலாம், என்னோடையும் யூஸ் பண்ணலாம். அப்ப singular countable nouns can be used with a an and with number. அப்ப சிங்குலர் கவுண்டபிள் நவுன் வந்து என்னோடையும் யூஸ் பண்ணுவோம், நம்பரோடையும் யூஸ் பண்ணுவோம். உதாரணம் பாருங்க. முதலாவது I have a brother. I have a brother. I have an orange. I have an orange. I have one sister. அப்ப a brotherன்றதும் ஒரு சகோதரன். I have an orangeன்றது ஒரு orange. I have one sisterன்றது ஒரு சகோதரி. அப்ப அந்த அன்னையும் நாங்க யூஸ் பண்ணலாம், one என்ற நம்பரையும் யூஸ் பண்ணலாம். இந்த சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு. அடுத்து அந்த நோட்ல மூன்றாவது எழுது. Plural countable nouns. Plural countable nouns cannot be used with. Plural countable nouns cannot be used with a or an, but can be used with numbers. அப்ப plural countable noun என்னோட யூஸ் பண்ண இயலாதான். why? What is the reason? யூஸ் பண்ண இயலாது. ஏன்டா யூஸ் பண்ண இயலாது? என்னோட யூஸ் பண்ண இயலாதான். plural countable noun. why? What is the reason? அது ஒருமையை குறிக்கிறது தானே மிஸ், சொண்டு. ஒருமையை குறிக்கிறது தான் an. ஒண்ணு தானே மிஸ். என்ன? இந்த என்னும் வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்றது நாங்க. அப்ப அந்த ப்ளூரலுக்கு நாங்க அத an யூஸ் பண்ண இயலுமா? இயலாது. இயலாது. அப்ப plural countable nouns cannot be used with an. அப்ப என்னோட நாங்க ப்ளூரல்ல யூஸ் பண்ண இயலாது, but can be used with numbers. numbers ஓட யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப நாலாவது நோட். The fourth one. நாலாவது எழுதுங்க. We use singular verb for singular countable noun
We use singular verb for singular countable nouns. And plural verb for plural countable nouns. Singular verb na enna? எது singular verb? Singular verb எது? சொல்லுங்க singular verb எதுன்ட்டு. சிங்குலருக்காக நாங்கள் யூஸ் பண்ணுகின்ற auxiliary verb எது? Am, is, Is, am, is, was, வருமா? இல்ல வராது. இஸும் வாஸும் ஈஸ்ன்னு தான் நாங்க யூஸ் பண்ணோம். பெரும்பாலும் நாங்க வந்து ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு ஈஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அது சிங்குலர் auxiliary verb, singular verb. அப்ப is ப்ளூரலாக இருந்தால் என்ன யூஸ் பண்ண போறோம்? யூஸ் பண்ணுவோம் மேம். எக்ஸாம்பிள் பாருங்க. The cat is trying to catch the mouse. பூனை எலியை பிடிக்க முயற்சி செய்கிறது. The cat is trying to catch the mouse. ரெண்டாவது பாருங்க. The cats are இந்த மைக் அப்படியே இறஞ்சு கொண்டே இருக்குது. போயிட்டு அடிச்சிட்டு வாங்க அம்மா, போயிட்டு அடிச்சிட்டு வாங்க. அதான் நான் ஃபீலா செய்ய போறேன். இன்னும் ஹாஸ்பிடல்ல தான். இன்னும் ஹாஸ்பிடல்லையா? ஓகே டேக் கேர். ஓகே இந்த மைக் நம்ம இருந்துச்சுன்னா நான் ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்பிடுவேன். திரும்ப இருக்கா இப்ப உங்களுக்கே தெரியுது யாரோ ஒரு ஆள் பிள்ளை செய்றீங்க. நான் வார நேரம் அதை மூடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உங்களோட மைக் தான். ஆடு மாடுகள். The cats are trying to catch the mice. நம்ம the cat இருக்கு. catன்றது ஒரு பூனை ஒன்று. ஆகவே is என்ற verb வருது, சிங்குலர் verb. அப்ப சிங்குலராக இருந்தா சிங்குலர் verb யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க மவுஸ்ன்னு சொல்றது ஒரு எலி, ஒரு பூனை ஒரு எலியை பிடிக்க முயற்சி செய்கிறது. பூனை எலியை பிடிக்க முயற்சி செய்கிறது. இப்ப கேட் மவுஸ் எல்லாம் ஒன்று. ஆகவே இஸ். இந்த இடத்துல கேட்ஸ்ன்னு வந்திருக்கு. கேட்ஸ்ன்னு வந்திருக்க ப்ளூரல். ஆகவே ஆ என்கின்ற ப்ளூரலுக்கான verb இது. ப்ளூரல் verb இது சிங்குலர் verb, இது ப்ளூரல் verb. ப்ளூரல் verb வந்து ஆ, சிங்குலர் auxiliary verb வந்து இஸ். இப்ப கேட்னு வந்திருக்கனால இஸ், இங்க கேட்ஸ்ன்னு வந்திருக்கு. ஆகவே ஆ. Cats are trying to catch the mice. மவுஸுக்கு ப்ளூரல் வந்து mice. மவுஸ் என்றால் ஒரு எலி, மைஸ் என்றால் பல எலிகள். அப்ப பூனைகள் எலிகளை பிடிக்க முயற்சி செய்கின்றன. ரைட்டோ? எழுதிட்டீங்களா? ஒண்ணு ஆமானுங்கடா இல்லாட்டி இல்லன்னுங்கடா. மைக் மியூட் போட்டுருக்காரு மிஸ். அதனால இருக்கு.
மத்தையும் மேற்கோட சொல்றீங்க, பதிலும் சொல்ல சொல்றீங்க. என்ன செஞ்சுருக்கேன். அப்படி? ஆ, ஆ, JD here. ஆ, Yeah. right. Yes. அடுத்து அடுத்து நோட், அடுத்து இம்பார்ட்டன்ட் நோட் for uncountable noun. Uncountable noun. Uncountable noun கான நோட் எழுதுங்க. The number one, we usually treat uncountable nouns as singular. நாங்க எப்பவும் uncountable noun சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம். அது uncountable noun வந்து எப்பவும் சிங்குலரா தான் நாங்க பார்க்கிறது. அந்த கேட்டகரியில தான் சேர்ப்போம். So we use என்ன verb யூஸ் பண்ண போறோம்? auxiliary verb. இது எப்பவுமே சிங்குலராக வரும். ஆகவே என்ன auxiliary verb நாங்க யூஸ் பண்ணுவோம் uncountable nounக்கு? Is. Singular verb. Is தான். So we use singular verb. அதுல ரெண்டாவது நோட், uncountable. ரெண்டாவது நோட், uncountable nouns cannot be used with a, an, or numbers. அப்ப uncountable noun வந்து a அல்லது n அல்லது number இது எதையுமே பயன்படுத்த மாட்டோம். அதோட நாங்க சேர்க்க மாட்டோம். uncountable noun கூட a, n ஓ நம்பர்ஸோ எதுவும் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். only the அப்படின்ற ஆர்டிக்கல் மட்டும், the என்கின்ற ஆர்டிக்கல் மட்டும் பயன்படுத்தப்படும். only the article can be used. the என்ற ஆர்டிக்கல் மட்டும் நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்ப எக்ஸாம்பிள், முதலாவது the news is important. The news is important. Good information is necessary. Good information is necessary for making good decisions. நல்ல தரவுகள் நல்ல முடிவுகளை எடுக்க தேவை. சதீஷ், உன் வீட்டுல தானே இவ்வளவு நேரம் சத்தம் பத்தியா? நீத்த எரும மாடு.
அப்ப the news is important. Good information is necessary for making good decisions. அடுத்த மூன்றாவது. The water is very cold. தண்ணீர் மிகவும் குளிராக இருக்கிறது. அப்ப the news என்றது uncountable noun, ஆகவே is. The news is important. நியூஸ் வந்து செய்திகள் வந்து முக்கியமானது. நியூஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். குட் இன்ஃபர்மேஷன் என்றது uncountable noun, ஆகவே is. Good information is necessary for making good decisions. அப்ப நல்ல தரவுகள் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு முக்கியமானது. அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் என்றதுக்கு is. The water is very cold. அப்ப water என்றது uncountable noun, ஆகவே is. அப்ப water is very cold. அப்ப இவைகள் எல்லாம் uncountable nounக்கான நோட்டுகள். எழுதிட்டீங்களா? Yes, miss. செகண்ட் பெருமூச்சு. Furnitures. Miss, we usually treat uncountable noun as singular, so we use singular verb. அப்படின்னா meaning என்ன miss? uncountable noun எப்போ நாங்க சிங்குலரா தான் கருதுவோம். ஒன்று தான் அது சிங்குலர், நிறைய இல்ல. அப்ப ஆகவே இஸ் அப்படின்ற சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணோம். அப்ப water is, information is, love is, knowledge is the power, love is blind. சொல்லுங்கனே. அப்ப அவைகளுக்கெல்லாம் இஸ் தான் நாங்க யூஸ் பண்ணோம். சிங்குலர் எப்பவுமே அந்த அன்கவுண்டபிள் நவுன் சிங்குலரா தான் நாங்க ட்ரீட் பண்ணோம். ஆகவே சிங்குலர் verb யூஸ் பண்றோம். அந்த இஸ் தான் சொல்றாங்க, இஸ் தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதா மதுராஞ்சினி? Okay miss, okay. தண்ணி கொஞ்சம் தாங்க எனக்கு. We are going to buy furniture. முதலாவது we are going to buy furnitures. ரெண்டாவது we are going to buy a furniture. மூன்றாவது we are going to buy furniture. இந்த மூன்றை நல்லா வாசிங்க. மூன்றுல எது சரியானது? மூன்றுல எது சரியானது? First one is ma'am. First one. We are going to Third buy one, miss. furnitures. First one. Third one, miss. Third Third one. Third one. சொல்றாக்கள் ஃபர்ஸ்ட் சொல்றாக்கள் இருக்கீங்களா? First. First one miss. ஃபர்ஸ்ட் ஒன் யார் சொல்றது? சோபனாவா? Oh ma'am. நானும் சொல்றேன் மிஸ். சுவி சோபனாக்கு
ஒத்து ஊதுறாரு. சுவி சோபனா சொல்றாங்க முதலாவது. ரைட். போலீஸ் பாதுகாப்போட சோபனா சொல்றா முதலாவது இது. Furniture. வேற ஆமா ஓகே. Third one, miss. Third one, miss. சொல்ற தேர்ட். சுபாஷ் மதுரைனி சொல்றேன் தேர்ட் ஒன். மதுராஞ்சலி சொல்லு தேர்ட் ஒன். Third one, miss. Third one, miss. Third one, miss. பாயசத்தை போட்டுற வேண்டியது எல்லாரும். தேர்ட் ஒன் சொல்றவங்களுக்கெல்லாம் பாயசமா? Third one. தேர்ட் ஒன் வேற யார் சொல்றீங்க? செகண்ட் ஒன் சொல்றீங்களா? இல்ல, செகண்ட் வரவே வராதான். தேர்ட் ஒன் Satish Kumar. Third one. Ma'am, Yashodhini, ma'am. சதீஷ் என்னடா யசோதின்னு சொல்றீங்க? miss. தேர்ட் ஒன் சதீஷ் சொல்றேன். தேர்ட் ஒன் சத்யா இருக்கீங்களா? Third one. Miss, நானும் third. Miss, எல்லாமே கம்மியாவே இருக்கு. Third, okay. சத்யா சொல்றீங்க தேர்ட். Furniture, sorts. third one, miss. Yes. சத்யா சொல்றீங்க எத்தனை? எது? We are going to furnitures. We are going to buy a furniture. We are going to buy furnitures. எப்படி வரும்? Buy furniture. Miss. Yes. Yes, வாங்க போறோம். Miss, first one தான் வரும். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டா முதலாவது தானே. சதீஷ் கண்டுபிடிச்சிட்டான்டா. எனக்கு விளங்கிச்சு. சதீஷ்க்கு ஒரு கை தட்டி கொடுங்க. Third one தான் வரும், miss. அவனுக்கு நல்லா விளங்கிருச்சான். சதீஷ்க்கு நல்லா விளங்கிருச்சான். ரைட் பாருங்க. We are going to buy furnitures. Uncountable நவுனுக்கான நோட்டுகள் கொஞ்சம் தந்தேன். அதுல முதலாவது எடுத்து வாசிங்க. We usually treat uncountable noun as singular, so we use singular noun. என்ன ஸ்விம் பண்றீங்க? என்ன யோசனை? Uncountable nouns. Uncountable noun சிங்குலரா தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப furniture அப்படின்னு சொல்றது ஒரு uncountable noun. இது யாராவது இப்ப நீங்க நிறைய ஒரு சேர்ஸ், ஒரு பெட்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் வாங்க போற நேரத்துல என்ன வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டா பர்னிச்சர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? யாராவது சொல்லுங்களா இல்லையா? பர்னிச்சர்ஸ் கொஞ்சம் வாங்க போறோம்டா நாங்க. பர்னிச்சர் சிங்கருக்கு போறோம், கொஞ்சம் பர்னிச்சர்ஸ் வாங்க. அபான்ஸுக்கு போறோம், கொஞ்சம் பர்னிச்சர்ஸ் வாங்க சொல்லிருக்கீங்களா? இல்ல, மிஸ். இல்லையா? Furniture. நீ சரியா பேசிடுவீங்க. சுவி நீர் எப்படி? இல்ல, மிஸ். அப்படின்னு சொல்லாது. நானா மிஸ்? வாங்கினா தானே மிஸ். நாம் சோழ தேசம் செல்வோம். நாம் சோழ தேசம் செய்வோம். அங்க போய் கல்லு மேல அமர்வோம். நமக்கு எதுக்கு மிஸ் நாற்காலியன்? மிஸ் நாங்க கல்லுலயே ரைட் கவனிங்க. யார்டா சுவி நீர் தான் பண்ணுங்கடா. ரைட். அப்ப இன்னைக்கு வேற பேர்ல வந்திருக்கோ? அப்ப பர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாள் சொல்லி இருந்தா இனிமே சொல்லாதீங்க. பிள்ளை பர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அப்ப அந்த பர்னிச்சர் அப்படின்னு சொல்ற இந்த பர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்றது இல்ல, நாங்க இதை வந்து பர்னிச்சர்னு தான் சொல்லுவோம். அப்ப இதுக்கு கீழே வர மேசைகள், நாற்காலிகள் அல்லது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இவைகள் தான் தளபாடங்கள். தளபாடங்கள் அல்ல, தளபாடம். சொல்லக்கூடாது. அப்ப தளபாடம், கதிரைகள், மேசைகள் அவைகள் எல்லாம் கவுண்டபிள். அவைகளை நாங்க டேபிள்ஸ், சேர்ஸ், பெட்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஆனா அவைகள் எல்லாம் சேர்ந்த இந்த பர்னிச்சர் அப்படின்னு சொல்றது வந்து பர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லாதீங்க. இனிமே யாராவது சொன்னாலும் பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுங்க. furniture அது ஒரு uncountable noun, so we have to say like furniture, not furnitures.
அப்ப ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, இது சரியா? ஆ? அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிட வேணாம் அப்படின்னு சொன்ன சதீஷ். ஆ? சுவியோட சேர்ந்து சொன்ன சோபனா. ஏன் சோபனா, அவனையும் ஒரு நாதாரி, அவனோட சேர்ந்து சொல்லலாமா? ஏன் சோபனா? செகண்ட் ஒன். இப்ப செகண்டுக்கு போயிட்டாரு. இப்ப யாரெல்லாம் சுவியோட சேர்ந்து செகண்டுக்கு போறீங்க? இது பிள்ளை. மிஸ் இந்த செகண்ட் ஒன்ல ஃபர்னிச்சர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு ஒரு ஐ எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. ஃபர்னி என்று இருக்கு மிஸ், அதான் கன்ஃபியூஸ் ஆனது. அதான் இல்லாட்டி அப்படியே இல்லாட்டி கிழிச்சிடாரு. கண்டுபிடிச்சிருவாரு. இல்ல மிஸ், இல்ல அதுல ஃபர்னி என்று இருந்ததால நான் மேல சொன்னது. சொல்லிப்பீங்க. பாத்தா ஆமா மிஸ், நம்புங்க மிஸ். நம்பிட்டீங்களா? இல்லாட்டி சேகர் செத்துருவான். இந்த சேகர் செத்துட்டு போறான்டா. We are going to buy a furniture. இப்ப சரியா? அப்ப ரெண்டாவது வந்துட்டீங்களா? சுவியோட சேர்ந்து யாரெல்லாம் போறீங்களா செகண்டுக்கு? ரெண்டாவது செகண்ட் ஒன் கரெக்டா? ஒரே குரல் செகண்ட் ஒன். வேற யாரு சேர்றீங்களா? இந்த சுவி கூட செகண்ட் ஒன். அந்த யாரோ ஒன்று வருது. யாரு? ஷாஜினி. எங்க போனாலும் நஃபீலாவா? வராது தானே. தேர்ட் சொன்னாங்க வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன். நான் இப்பதான் வரேன். ஆ. நான் வந்து தேர்ட் ஒன் தான் சொல்றேன். என்ன சொன்னாங்க நீ நஃபீலா. ரெண்டாவது தேர்ட் ஒன் தான் வரும். தேர்ட் ஒன் தான் மிஸ். நஃபீலா குட். நஃபீலா எஸ் எஸ். என்ன சொன்னாங்க சைனரிக்கு we are going to buy a furniture. அப்ப furniture என்ன சொன்னா நாங்க ஒரு இது வாங்க போறோம்ன்றது மாதிரி தானே அர்த்தம் அதுல இருக்குது. அப்ப ரெண்டாவது நோட் என்ன சொல்லுது? அன்கவுண்டபிள் நவுனோட n யூஸ் பண்ண இயலாதான். அப்ப we are going to buy a furniture ன்னு வருது. சரியா? ராங் மிஸ். தலை தொங்கி விட்டதா? சுவியண்ணா சேகர் செத்துட்டான் மிஸ். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்ப ஒரு மேச வேண்ட போறோம். அப்படி என்றா அதான் நடக்க போகுது. ஒரு பக்கத்துல மிஸ் மதுராஞ்சினியில இது கேட்டுச்சா? இல்ல என்ன மதுராஞ்சினி? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மேச வேண்ட போறோம். என்ன சொல்றேன்? எல்லாரும் சேர்ந்து மிஸ் கிட்ட ஒரு பூச வேண்ட போறோம். அதானே? மேச ஒன்றுதான் வேண்ட போறோம். என்ன வேண்ட போறீங்க? மேச எல்லாரும் சேர்ந்து ஒரு மேச வேண்ட போறாங்க. எப்படி சொல்றேன்னு கேக்குறா. இல்ல மிஸ், நீங்க ஃபர்னிச்சர் வராதுன்னு சொல்றீங்க. ஒரு மேசதான் வேண்ட போறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு மேச வேண்ட போறோம். சரி. அதுக்கு நான் ஏதாவது பண உதவி செய்யணுமா? இல்ல மிஸ், அதே என்ன சொல்லுவீங்க? ஃபர்னிச்சர் வராதுன்னு சொல்றீங்க. வராது. We are going to buy a table. இந்த கிளாஸ்க்கு ஒரு ஃபர்னிச்சர் கவுண்டபிள் டேபிள். நான் ஏதாவது பண உதவி கொடுத்து உதவி செய்யணுமா? இப்ப நீங்க ஃபர்னிச்சர் என்ற வசனத்துக்கு முன்னால வராதுன்னு சொல்றீங்க. எஸ். இப்ப நாங்க we are going to buy, நாங்க எங்க கிளாஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு மேச தான் வேண்ட போறோம். பஞ்சத்துல அடிபட்டிருக்கீங்களா? தன்மையான ஒரு சொல் தானே மேம், அதுக்கு வராது தானே மேம். எஸ். பாருங்க, நான் சொல்லிக்கேன் மதுராஞ்சினி. ஐயோ மதுராஞ்சினி, நான் சொல்ற கேளு. சொல்லிட்டு ஓடிச்சா? இல்ல இப்ப நீங்க ஃபர்னிச்சர் என்று சொன்னாலே நாங்க நிறைய தளவாடங்கள் வேண்ட போறோம்னு சொல்றீங்க. இப்ப நாங்க சொல்றோம், இப்ப டீச்சருக்கு எங்க கிளாஸ் ரூம்ல டீச்சருக்கு டேபிள் இல்லையண்டா, ஒரு டேபிள் தான் எங்களுக்கு தேவை. அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டேபிள் தான் வேண்ட போறோம் என்னன்னு சொல்லுவோம். அப்ப பதில் சொல்லுங்க. எனக்கு நல்லா நீங்க சொல்றீங்க எங்கட மிஸ் ஒரு மாட, அதுக்கு ஒரு தளபாடங்கள் நிறைய வாங்க போறோம்னு சொல்றீங்க. எங்கட மிஸ் ஒரு மேச வாங்க போறோம்னு சொல்ல வைக்கலாம். மதுராஞ்சினி, எனக்கு மேசத்தான் வாங்கி கொடுக்க போறீங்களா? என்ன வாங்கி கொடுக்க போறீங்க?
ஒரு மேசை வேண்ட போறோம் வேண்டா இப்ப மேசன்றதுக்கு ஒரு 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 வார்த்தை இருக்கு தானே. மேசைக்கு என்ன சொல்றது ஆங்கிலத்துல? டேபிள். டேபிள் மேம். அப்ப எதுக்கு அது தலபாடத்துல கொண்டு போய் டேபிள் ஒரு மேசை. அப்ப இந்த தலபாடம் என்று சொல்ற அந்த கேட்டகரிக்கு கீழே வர மேசைகள் கதிரைகள் அதற்கு நீங்க சொல்லலாம். மிஸ்ஸுக்கு 4 சேர் வாங்கி கொடுக்க போறோம். கையோண்ட கால் ரெண்டையும் தூக்கி எல்லாம் வச்சு படிச்சு கொடுங்க மிஸ், ரிலாக்ஸா இருந்து படிச்சு கொடுங்க மிஸ். நீங்க 2 சேர் எனக்கு வாங்கி கொடுக்கலாம், பரவாயில்ல. ஓகே, ஒரு சேர்ல உட்காந்து ஒரு சேர்ல உங்க யாரமா படிச்சு கொடுங்க. சரியா மதுராஜினி? 2 சேர் வாங்கி அனுப்புங்க. அவன் நினைச்சிட்டு என்ன தெரியுமா, நீங்க நின்றுகிட்டே தானே படிச்சு கொடுக்குறீங்க. சரி, நின்று கொண்டே தானே படிச்சு கொடுக்குற, அதாவது பாவம். ஆனா எனக்கு ஒரு மேசை வாங்கி மேசையில ஏறி நின்று படிச்சு கொடுங்க. இல்ல மிஸ், இல்ல மேசையில 3வது வசனத்தின்படி நாங்க எழுதினதுல we are going to buy furniture என்று சொன்னா இந்த மீனிங் வந்து நாங்க நிறைய தளபாடம் வேண்ட போறோம். அதான் அந்த மீனிங். நோ நிறைய தளபாடங்கள் எல்லாம் ஒன்றும் இல்ல. நான் சொன்னா நிறைய அப்படின்னு, இது வந்து நிறையன்னு சொன்னா மிஸ் இந்த கிளாஸ்ல இடமில்லை. அப்புறம் கவனிங்கடா. நீ கொல்றீங்க மதுராஜினி. தளபாடம்ன்றது 1 இருந்தாலும் தளபாடம் தான், 60 இருந்தாலும் தளபாடம் தான். இந்த ஜஸ்வி சொல்ற மாதிரி மேசோன்னு வாங்கி தராரு, என்ன உருண்டு உருண்டு படிச்சு கொடுக்கட்டா. தலபாடம் என்று சொல்றதுக்கு கீழே நீங்க சொல்ற அந்த மேசை டேபிள் அப்படின்னு சொல்றத நாங்க டேபிள்ஸ்ன்னு சொல்லலாம். 5 டேபிள்ஸ், 5 டேபிள்ஸ், 2 டேபிள்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அந்த வார்த்தை தலபாடம் அப்படின்னு சொல்றது வந்து அன்கவுண்டபிள் நான், ரைட்? அது வந்து அன்கவுண்டபிள் நான். அப்ப அதை நாங்க பர்னிச்சர்ஸ்ன்னு சொல்றேன் ஏலாது. நாங்க ஒரு பர்னிச்சர் வாங்க போறோம், நாங்க 9 பர்னிச்சர் வாங்க போறோம் எல்லாம் சொல்லிடாது. நாங்க பர்னிச்சர் வாங்க போறோம். என்ன பர்னிச்சர்டா வாங்க போறீங்க? டேபிள். என்ன பர்னிச்சர் வாங்க போறீங்க? நாங்க பர்னிச்சர் தான் வாங்க போறோம். என்ன பர்னிச்சர்? நாங்க பர்னிச்சர் வாங்க போறோம். என்ன பர்னிச்சர்? நாங்க பர்னிச்சர். அப்ப பர்னிச்சர்னு சொல்றது தலபாடம். என்னடா வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டா என்ன கையை பிடிச்சிழுத்த எப்படியாவே அப்படித்தான் அப்படித்தான் உண்மையிலே இருக்கு. பார்த்து மிஸ் அடைச்சிக்க போகுது. அப்ப தலப்பாடம் அப்படின்னு சொல்றதுக்கு கீழே வர மேசை கதிரை அல்லது கட்டில் இவைகளைத்தான் நாங்க வந்து 1 2 3 என்னலாம். இந்த தலபாடம் அப்படின்னு சொல்றது வந்து பர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லல, அது மதுராஜினி, ரைட்? பர்னிச்சர் தான் சொல்லணும். அப்ப we are going to buy a furniture வருமா? a furniture வருமா? வராது. ஏன் வராது? அங்க வந்து என்ன போடலாம். நாங்க என்ன 2வது ரூல் சொல்றோம்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு and numbers இது எதுவுமே போட இயலாது. ஆகவே இங்க வந்திருக்கு. அப்ப பர்னிச்சர் வருமா? வருமா இப்ப வராதுன்ட்டு அந்த 10 மணி கிளாஸ்ல வந்து வரும் ஆனா வராதுன்னு என்ன வந்து உயிரை வாங்கிறாங்க. இப்பவே சொல்லிட்டு இன்னொரு புதுசா இன்னைக்கு தான் ஒரு கோர்ஸ் தொடங்குறேன். அங்கேயும் வந்து வரவும் வராதுன்னு தொடங்கிறாரு. We are going to buy furniture. சரியா பிள்ளையா? சரி மிஸ். அப்பா ரைட்? புரிந்ததா? ஓகே, நெஞ்சு வலிக்குதுடா உண்மையிலேயே. கொஞ்சம் இருங்க மிஸ், தண்ணி குடிங்க. அடைச்சுக்க போகுது மிஸ், கொஞ்சம் தண்ணி குடிங்க. நீங்க சொல்றது வந்து ஏறிற போகுது உங்களுக்கு. அது வரைக்கும் நாங்க கிரீன் சோடா எடுக்கிறோம் மிஸ், நீங்க தண்ணி குடிங்க. ஐயோ அந்த சரி என்ன மிஸ் முடிஞ்சதோ சாப்டர் ஆர்டிகளோட? கட் அவுட் உண்டு. ஃபீலா மிஸ் சொல்லுங்க.
என்ன தரையெல்லாம் காட்டி கொண்டு இருக்கீங்க? இல்ல தரைய இல்ல காட்டுறீங்க, நானே ரூஃப உங்க காட்டுறீங்க. எல்லாருக்கும் ஒரு இது வந்து இல்ல இல்ல நான் உங்க எல்லாருக்கும் ஒரு இது வந்து காட்டுறதுக்கு காமிச்சேன். ரைட் 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 என்ன இருக்கு? மிஸ் ஏதோ காட்ட போறாங்களாம். நீ வாய மூடுடா. அவங்க தான் மிஸ் சொல்றாங்க. இது என்ன? இல்ல இல்ல அதுல மிஸ் நான் ஒரு ஒரு விஷயம் பேரண்ட்ஸை போட காட்டணும் வேண்டியது. எல்லாருக்கும். ஒரு புள்ளி வண்டி எனக்கு நடக்குது, அந்த புள்ளைய பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. அதை காட்ட வேண்டாம், நீங்க கிளாஸுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. பாவமான செயல்கள் எல்லாம் தேவையில்லை. என்ன மிஸ் மியூட் பண்ணிட்டீங்க என்ன? வேற என்ன? சரி மிஸ். ரைட். நீங்க வைக்கிற I got it. பாடத்துக்குடா சட்டி பத்தாது. நீ பெரிய அண்டால காய்ச்ச வேண்டி வரும். ரைட். அப்ப இவைகள் தான் கவுண்டபிள் நவுன்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். ரைட். அடுத்து போடுங்க ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா a and இவைகள் தான் ஆர்டிகல்ஸ் முதலே சொல்லிட்டேன். அப்ப பாருங்க, a table, a tree, a banana, an apple, an orange, an umbrella. An elephant. போதும், உமக்கு எல்லாம் தெரியும். A table, a tree, a banana, an apple, an orange, an umbrella. அப்ப எந்த இடத்துல நாங்க ஏ ஒரு வந்து போடுவோம், இல்ல எந்த இடத்துல n போடுவோம்னு சொல்லுங்க பாப்போம். vowels போற இடத்துல நிஜா சொல்லுங்க, எந்த இடத்துல n போடுவோம், எந்த இடத்துல போடுவோம்? AEIOU ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி and போடுவோம். என்ன எழுத்து? AEIOU. vowels. OU. AEIOU வவல்ஸ் எழுத்து. இந்த வவல்ஸ் எழுத்துக்கு முன்னால n போடுவோம். இதுக்கு என்ன சொல்றது? வவல்ஸ். வவல்ஸ். தமிழ்ல என்ன? எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள். சரி சரி. அந்த எழுத்துல உச்சரிப்பு அந்த இ ஆண்டு வர்றது எல்லாத்துக்கும் வரும். ரைட். உயிரெழுத்து AEIOU. ரைட். இந்த வவலுக்கு முன்னால என்ன போடுவீங்க? n போடுவீங்க. சின்ன காலத்துல அது எந்த காலத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இத இந்த வவலுக்கு முன்னால n போடுங்க. மற்ற இடத்துல எங்க போடுவீங்க? எங்கடா போடுவீங்க? இருக்கிற இந்த AEIOU. ஆங்கிலத்துல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 72? 26. 70? 27? 26 மிஸ். ஷுவரா? தேடுங்க. மாமியார் நாகம்மா மேல சத்தியமா 26? கவுண்ட் பண்ணி பாருங்க. ஓகே சரி. அப்ப அந்த 26ல 5 போனால் இன்னும் எத்தனை? 21. கை கால்ல விரல் எடுத்து எண்ணுங்கடா. அப்படியெல்லாம் எத்தெல்லாம் தொட்டு இதெல்லாம் என்ன தெரிந்ததை 26ல 5 போனா எத்தனை? யோசிக்கிறாங்க.
பத்தாட்டி பக்கத்துல ஆமா இருக்கிற நீங்க ஆளுங்களையும் அந்த சேர்த்து சொல்லிட்டு எடுங்க. அந்த உதாரணம் தானே எனக்கு லைட்டா ஞாபகம் வந்துருச்சு. பக்கத்துல இருக்க ஆள் விரலையும் எடுத்தா 6 விரல அங்க வாங்கிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிற ஆளோட கால்ல 6 விரல வாங்கி 26 26 5 கழிச்சு எத்தனை? 21. 21. அப்ப அந்த 21 கன்சனன்ட். சம்டைம் வை வரும். சம்டைம் எங்க வை வரும்? ரெடி பண்ண வேண்டியது. என்ன மிஸ் ஸ்பானிஷ் எதுவும் படிச்சு கொடுக்குறீங்களா? இல்ல எட்டி பாக்க எங்க வை வருது. அதான் நான் கேக்குறேன். வை வருமா? இந்த இடத்துலயா இங்கயா எங்கடா வை வரும்? யார சொல்றாங்க? யார சொல்றாங்க? அப்ப 21 கன்சனன்ட், 5 வந்து வவல்ஸ். அப்ப இந்த வவல் லெட்டருக்கு பக்கத்துல அன் போடுங்க அப்படின்னு எந்த வயசுல இருந்து படிச்சிருக்கீங்க? நிஜா போதி தர்ம காலத்துல படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் படிச்சு நான் தேமிச்சிட்டாங்க உங்க கிளாஸுக்கு வரப்போறோம். 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டுல 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுல படிச்சிட்டோம். அப்படிதானே மலராஞ்சனி? அன் போடுறு. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்க? வவல் லெட்டர் கண்டா அப்படி கண்ணை மூடிட்டு கண்ணாடி போடாம எண்ணெய் போட்டிருக்கு. அதானே? அப்படிதானே? எஸ். அப்ப நீங்க போட்டுருங்க. கண்ணாடி கலட்டி வீசிட்டு டக்குனு எண்ணெய் போட்டுருவீங்க தெளித்த கண்ணல. அதானே? இல்ல அந்த புத்தகத்துல அம்ப்ரெல்லா, ஆப்பிள், ஆரஞ்சு அந்த 3 எக்ஸாம்பிள் தான் தந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னால என்ன போட்டுருவா. அப்ப மத்ததெல்லாம் அடிச்சு விரட்டிடுவீங்களா? மத்தெல்லாம் அரோகரா. மத்தெல்லாம் அரோகரான்னு ஏன் போட்டுருவீங்களா? மத்தெல்லாம் புத்தகத்துல இல்ல மிஸ். அப்ப புத்தகத்துல என்னுடைய கணவரை கூப்பிடுற பேரை தான் நான் சொல்லுவேன். புத்தகத்துல இல்லாட்டி அந்த மனுஷனை எப்படியுமே கூப்பிட மாட்டேன். புத்தகத்துல என்ன இருக்கும் அது மட்டும் தான் சாப்பாடு. அப்ப இப்ப மதுராஞ்சனி இப்படிதான் போட்டுனீங்களா? ஏஐ போட்டீங்கன்னா என் போட்டுட்டீங்க கணக்கா சரியா போட்டிருந்தீங்க. அப்படி போட்டேன். சரியா போடலையா? இல்ல சின்னல் அப்படித்தான் போட்டு நான் அப்படித்தான் ஞாபகம் வச்சிருந்தேன். போட்டீங்களா? சதீஷ் நீ எப்படிடா போட்ட? பேனால டீச்சர், பென்சில்ல டீச்சர், பென்சில்ல போட்ட. நீ நல்லா அழகா பேசுறடா. அவிங்களோட சேர வேணான்னு முதல்ல சொன்னேன். சேராத பாயசத்தை போட்டுருவாங்க. ரைட். அப்ப இந்த ஏஇஐஓ பக்கத்துல என்ன கொண்டே போட்டு கொண்டு இருந்திருந்தீங்க இவ்வளவு நாள் அப்படின்னு சொன்னா எத்தனை வருஷமா போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் பிழை. புரியுதா மதுராஞ்சனி? இந்த எழுத்த கண்ணனை ஓடி போய் கண்ணாடி கலட்டி வீசிட்டு போட்டீங்களே அது பிழை. இப்ப ஒரு சத்தம் வரும். ஓகே. மிச்சத்துக்கெல்லாம் அந்த அரோகரானே போட்டீங்களே அதுவும் பிழை. ரைட், எல்லாமே பிழை. அப்ப பாருங்க, நீங்க போட்டது நீங்க சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க என்ன எழுதிருந்து அம்ப்ரெல்லா. இங்க பாருங்க மதுராஞ்சனி, நீங்க கவனிங்க. an honest man. யாரு மிஸ் உங்களுடைய கேமரா தேவைப்படுது? என்ன மகள் தான். அப்ரண்டிஸ் மிஸ் உங்களோட? அப்ரண்டிஸ். அப்ப பாருங்க மதுராஞ்சனி, இப்ப இந்த
இந்த கண்ணை மூடிக்கொண்டு கண்ணாடி கலட்டி வீசிட்டு போட்டிக்கு தானே. அந்த H வந்தா என்ன? Consonant. கன்சனன்ட். கன்சனன்ட்டா வவலா? vowel miss. Silent. கன்சனன்ட் கன்சனன்ட் Consonant. கன்சனன்ட். அப்ப ஏன் இந்த N போட்டேன்? அது அந்த அந்த ஏ உச்சரிப்பு வருதானே மிஸ்? அந்த ஏ உச்சரிப்பு வருதானே தமிழ்ல ப்ரொனவுன்சியேஷன்? உன் பேர் மதுராஞ்சனியாடா? சவுண்ட் வருது மிஸ். நோட் பண்ணிட்டு மதுராஞ்சனி. மதுராஞ்சனி வருதானே? இந்த எச்சுக்கு பக்கத்துல அப்ப நான் ஏன் என்ன போட்டு வச்சிருக்கேன்? நிஜா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட ஏன் வேண்டியதா? போட்டு? யோனி பண்ணியோ. இந்த எச்சுக்கு பக்கத்துல என்ன போட்டேன்? நீங்க தானே மிஸ் போட்டீங்க, நானா போட்டேன்? அதானே மதுராஞ்சனி, நானா மிஸ் போட்டேன், நீங்க தானே மிஸ் போட்டீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்ட் என்ன எழுத்துல தொடங்கி இருக்கு? அப்ப அது எப்பனால ஏன் என்ன போட்டிருக்கேன்? போட்ட நீங்க நீங்களே சொல்லுங்க. போட்ட நீங்க vowel sound வரதுக்கு எல்லாம் n வரும். யூனிவர்சிட்டி. இது என்ன எழுத்துன்னு கேட்டேன். இது யூனிவர்சிட்டியா? அப்ப ஏன் வந்தது? இன்னைக்கு அன்பு பீட்டர்லாம் ஒருத்தர் இல்லையாடா கிளாஸ்ல? இந்த பைத்திய கூட்டமே காய்ச்சி கொண்டிருக்கிறீங்களே. அன்பையும் காண, அறிவையும் காண, ஒன்றையும் காண, அறிவு இல்லாதவற்று வந்து. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ். எச்சுக்கு பக்கத்துல ஓ வர்றபடியா n வருது. இது பெரிய படிப்பு மிஸ். இது பெரிய கண்டுபிடிப்பு. கண்ணதாசனா யேசுதாசா யூஸ் பண்ணதுனாலயா அவன் ப்ரொனவுன்ஸ் பண்றது மிஸ். இருங்க என்ன கேக்குறீங்க? எச் சைல எச்சா? அந்த ஹான் தான சொன்னாங்க. சரி, இது ப்ரொனவுன் பண்றது. இந்த யூன்றது என்ன எழுத்து? அமுதா, இது என்ன எழுத்து அமுதா? கான்சனன்ட். என்ன மிஸ் கேட்டீங்க? சோபனா உங்களுக்கு புரியுதாடா? இது என்ன எழுத்து? வவல் வவல். இது வவல். அதாவது ஏன் போட்டு வச்சிருக்கேன்? போட்டேன். அத்தானே நாங்க ஒண்ணு இருக்கிறோம். சொல்லுங்க. அத்தானே. இப்ப இது என்ன எழுத்து? வவல்ஸ். வவல். அதுவும் நீங்க பைத்தியம். நீங்களே சொல்லிருங்க. டோட்டலா நீங்க பைத்தியம் மிஸ். நீங்களே சொல்லிருங்க. அது எங்க வாயில எப்படி மிஸ் சொல்றது? எல்லாத்துக்கும் காரணம் இத நீங்க எப்படி இத வந்து எப்படி உச்சரிப்பீங்க? இதை hovers over over ஹவர்ல மிஸ் ஹவர் சரி வரும். இவ்வளவு நான் வருஷமா படிப்பிச்சுட்டு சரியோ இதுல உச்சரிச்சது இந்த ஒரு பேட்ச் தான். இந்த ஹோவர்ஸ் இத உச்சரிச்ச தப்பு இது. மேம் அந்த உச்சரிப்பு வரும் மிஸ். உச்சரிக்க போறோம். இத ஹோவர்ஸ் ஒரு கூட்டம் உச்சரிச்சிருக்கு. யாருன்னு தெரியல. ஐயோ பாஸ் ரெடி பண்ண வேண்டியது அந்த கூட்டத்துக்கு மிஸ். வச்சிருந்து வேலை இல்ல. ஹவ அப்படின்னு யூஸ் பண்றீங்களா? ஹவ ஹவ அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க. ஹவ அப்படின்னு சொல்றீங்களா? ஹவர் ஹவர் எஸ் மிஸ். அவர் 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 அவ 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 honestly அவர் 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 கணவர் பாய் ஃப்ரெண்ட் அவரா? அவர் பக்கத்து வீடு. இது இந்த அவருக்கு வாய் இருந்தாலும் செத்து இருக்குண்டா நேரம். ஓவர்ஸ் உச்சரிச்ச ஒரே குரூப் இது. அவர்ன்றீங்க அவர்ன்றீங்க சுவர்ன்றீங்க.
இதை எப்படி நீங்க உச்சரிக்கணும் உண்மையிலேயே அப்படின்னு சொன்னா ஆ உச்சரிப்பு தானே மிஸ் ஆரம்பத்துல சொன்னேன். ஆ ஆ ஆனஸ்ட்லி நீ பாயசத்துக்கு பான்றாள் தானே, அப்ப நீ சொல்ல நான் ஸ்டார்ட்லாம் தான் சொன்னேன் மிஸ். இப்ப ஹாலிவுட்டுக்கு ஹாலிவுட் சொல்ற மாதிரி சார் சார்ன்னு சொல்றது அப்படி சொன்னேன் நான். உங்களுக்கு விளங்க இல்ல? எனக்கு விளங்க, எனக்கு காது கொஞ்சம் கேட்காது. இதை நாங்க இப்ப இதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? இதே ஹோவர்ஸ் இதை எப்படி சொல்லுவாங்க தெரியல. ஆனஸ்ட்லி அதுவும் அதான். இதை எப்படி சொல்லுவீங்க? சோபனா சொல்லுங்கடா எப்படி? honest man honest man honest man ஹானஸ்டா honest man ஓ அப்பா பரவாயில்லையே. கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியா. ஹானஸ்டாவே ஹாப்பியா இருக்குடா. ஹானஸ்டா ஹாப்பியா இருக்கு. ரைட். ஹானஸ்ட் இத நீங்க உச்சரிக்க இந்த இடத்துல இந்த ஹும் சைலண்ட், இந்த இடத்துல ஹும் சைலண்ட். அப்ப இந்த ஹும் இந்த ஆர் ரெண்டுமே இந்த இடத்துல சைலண்ட். HR இது ரெண்டுமே சைலண்ட். இத நாங்க உச்சரிக்க இருந்து ஆன்னு தான் உச்சரிக்கணும். ரைட். இப்ப ஹவர், ஹோவர், எவர், சோவர் எல்லாம் சொல்றீங்க. இது one na. I'll be there in an hour. I'll be there in 2 hours. Hours. I'll be there in 2 hours. It takes 3 hours to go to Colombo. டாக்டர் பார்த்துட்டு ஜாகிட்டே வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஐயோ இதே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி தான் இருக்காரு. டாக்டர் வேறையா? மாவே இது மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கு இந்த கிளாஸ். சிரிக்கலாம போயிட்டு. ரைட். அப்ப I'll be there in 2 hours. It takes 3 hours to go to Colombo from Kandy. 3 hours. It takes 6 hours to go to Jaffna from Kandy. Hours. அப்ப இதை நாங்க உச்சரிக்கிறது இத ஹோவர் ஹாவர் நல்லா சொல்லி இதை கொண்டுறாதீங்க. இது இந்த ஹும் சைலண்ட், இந்த ஆரும் சைலண்ட், ஆனுதான் நீங்க உச்சரிக்கிறது. இத இந்த இடத்துல இந்த ஹெச் சைலண்ட். அப்ப இது ஆனஸ்ட். அப்ப இது பிள்ளை, இதான் சரி. ஆனஸ்ட். இது யூனிவர்சிட்டியா? யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி. இது என்ன? யூனிஃபார்ம். யூனிஃபார்ம். ரைட். அப்ப இது யூனிவர்சிட்டி. யூனிஃபார்ம். ரைட். அப்ப பாருங்க இந்த எழுத்துக்கள் பாருங்க. இந்த யூன்றது வவல், அங்க போட்டிருக்கும். இது யூ வவல், ஆகவே போட்டிருக்கும். இந்த H கன்சனன்ட், ஆனாலும் N போட்டிருக்கும் இந்த ரெண்டு இடத்துலயும். So the conclusion is the vowel letter or the consonant letter doesn't matter. The matter is the pronunciation. Okay, so it's not about the letters, it's about the pronunciation. Pronunciation நாங்க எப்படி உச்சரிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க n போடுறோம். It doesn't matter about the letters. அது லெட்டரை நாங்க மைண்ட் பண்றது இல்ல. எங்களுடைய வாயை திறந்து நாங்க உச்சரிக்கிற நேரத்துல ஒரு வார்த்தைய அந்த உயிரெழுத்து ஓசைகள் உச்சரிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல n, மெய்யெழுத்து அல்லது உயிர்மெய் எழுத்து ஓசைகள்ல நாங்க உச்சரிச்சோம், முதலாவது தொடங்குற நேரம் உயிரெழுத்து அல்லது உயிர்மெய் எழுத்துல தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல போடும். அப்ப உயிரெழுத்துன்றீங்க, மெய் எழுத்து என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. நான் தமிழ் படிச்சிருக்கிறதுனால, ரைட், நாங்க தமிழ் தானே படிச்சோமாடா? தமிழ் தானே, தமிழ் இலக்கணம் தானே படிச்சிருக்கிறீங்க எல்லாரும், தாய்மொழி தமிழ் தானே. அப்ப நாங்க தமிழ் படிச்சிருக்கிறதுனால தமிழ்ல இருக்கிற தமிழ் அரிச்சுவடியில உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12 மிஸ். அதான் 18 கேக்குது. 12.
12. அதுல யாருக்கா உயிரெழுத்து 12 யாருக்கா இருக்கா? ஆனால இருந்து ஒவ்வொன்னா வரையும். ஓனாவில இருந்து ஒவ்வொன்னா 12 உயிரெழுத்துக்கள். 12 தமிழ்ல. ஆனால இருந்து ஒவ்வொன்னா வரைக்கும். ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ ஔ ஔ அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல. 12 தான். அக்கெல்லாம் வராது. உங்க அக்கால இங்க வராதா? ரைட். வரைக்கும். ரைட். அப்ப ரெடி பண்ண வேண்டியதுதான். இப்ப நாங்கள் தமிழர் அப்படின்னு சொல்றதுனால தமிழ் எங்களுடைய தாய்மொழி, எங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் எழுத்துக்கள் நல்லா தெரியும்ன்றதுனால நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆங்கில வார்த்தை உச்சரிக்கிற நேரத்துல, ஒரு நவுனை நாங்க உச்சரிக்கிற நேரத்துல எங்களுடைய இந்த தமிழ் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆனால இருந்து இந்த ஒவ்வொன்னா வரைக்குமான தமிழ் எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த எழுத்துக்களுக்கு இடையில இந்த எழுத்துக்கள் ஏதோ ஒன்றை நாங்க உச்சரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஓசையில நாங்க அந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு என்ன போடுங்க. உயிரெழுத்து எங்களுடைய இந்த தமிழ் எழுத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்ப ஆப்பிள் தமிழ் எழுத்தோட கனெக்ட் பண்ணுங்க. அந்த உயிரெழுத்து ஓசை இங்க வந்துச்சு. இந்த ஆனால இருந்து ஒவ்வொன்னா வரைக்குமான ஓசை எங்களுடைய வாயில இருந்து புறப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன போடுங்கடா. அப்ப இதை எப்படி இதை எப்படி தமிழ்ல எழுத போறீங்க? ஆப்பிள். ஆப்பிளா ஆப்பிளா? ஆப்பிள். ஆப்பிள் ஆப்பிளோ ஆப்பிளோ. ஓகே. இந்த ஆனான்றது என்ன எழுத்து? உயிரெழுத்து. உயிரெழுத்து. அப்ப இந்த இடத்துல எப்படி நீங்க தொடங்க போறீங்க? இந்த எப்படி எழுதுவீங்க? ஆப்பிள் ஆப்பிள். அப்ப இது என்ன எழுத்து? உயிரெழுத்து. ஆகவே இதற்கு முன்னால் கண்ணை மூடிக்கொண்டு இப்ப கண்ணாடி கழட்டி வீசிட்டு என்ன போடும். அடுத்து இத எப்படி எழுத போறீங்க தமிழ்ல? ஆரஞ்சு. ஆரஞ்சு. ஆரஞ்சு என்ன எழுத்துல தொடங்கி இருக்கு? தமிழ் எழுத்து. இதையும் ஆரஞ்சு என்று சொல்லி உச்சரிக்கலாம் தானே? வேண்டாவே அறிவு கொள்ளுது. ஐயோ இந்த இடத்துல சரி ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு ஆரஞ்சு 30 ஆரஞ்சா. ஓகே ஆரஞ்சு. அப்படி ஆரஞ்சு 30. இத ஆரஞ்சுன்னெல்லாம் வாசிப்பீங்களாடா? லூசு மாதிரி. இந்தியால தான் மிஸ் அப்படி பேசுவாங்க. நீ இந்தியால இருக்க? நீ இந்தியால இருக்கியா? நான் சொல்லல மிஸ், சுதி மிஸ். யார சொன்னாங்க மிஸ்? காத்துல வந்துச்சு அது. சுதிதான் மிஸ். எடுத்துருங்க மிஸ். அது கிளாஸ் எனக்கு ஓட்டேடாது. ஆரஞ்சு எழுத்தா இத சொல்றது. அப்ப ஓனா. ரைட். அப்ப இந்த ஓனா எங்களுடைய தமிழ் எழுத்து ஓனா. அப்ப என்ன போடுங்க. ரைட். அடுத்து பாரு. ஐ. நான் பைத்தியம். யூனிவர்சிட்டி. இதை எப்படி எழுத போறீங்க தமிழ்ல? பல்கலைக்கழகம். பெரிய படிப்பு மிஸ். யூனிவர்சிட்டி என்ன எழுத்து? யூ. சிட்டி வரல, சிடி என்று இருக்காங்க. பட்டினெல்லாம் உச்சரிக்க தேவை. யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி அவ்வளவுதான். சிட்டி எல்லாம் இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன எழுத்து வரப்போகுது? தமிழ் எழுத்து. மதுராஞ்சினி யூனா. இந்த யூனான்றது உயிரெழுத்தா மெய் எழுத்தா தமிழ்ல?
மெய்யெழுத்து எழுத்தும் அல்ல, அது உயிர் மெய் எழுத்து. ரைட்? உயிர்மெய் ஆகவே எழுத்து உயிர் மெய் எழுத்து, ஆகவே உயிரெழுத்து அல்ல. ஆகவே அடுத்து யூனிஃபார்ம். இத நான் யூனிஃபார்ம் விளையாடுறது. யாரோ ரெண்டு இதுல ஜாயின் பண்றாங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் பேட்டரி லோ ஆகிருச்சு மிஸ். ஓகே ஓகே சவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. ஆகுதும் இல்ல. யூனிஃபார்ம். அப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன எழுத்து வரப்போகுது? யூ. ஆகவே இது உயிர்மெய் எழுத்து. ஆகவே இந்த இடத்துல போடும். அப்ப இந்த எங்களுடைய உயிரெழுத்து இப்ப தமிழ், அது ஒரு சின்ன டிப் தான் உங்களுக்கு. இப்ப நாங்க தமிழர்ன்னு சொல்றதுனால இந்த தமிழ் எழுத்துக்கள், தமிழ் உயிரெழுத்துக்கள்ல உச்சரிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க அண்ண போடுங்க. ஆனால இருந்து அவ்வளவு வரைக்கும் எங்களுடைய வாயு திறந்து உச்சரிக்கிற நேரத்துல இந்த தமிழ் உயிரெழுத்து ஓசைகளை உச்சரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா என்ன போடுங்க. மெய் எழுத்து அல்லது உயிர்மெய் எழுத்து வந்தா அந்த இடத்துல போடுங்க. ரைட்? அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. எனக்கு ஒரு 2 minutes தான் தரலாம். புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணறதுக்கு நான் அப்படியே போய் உங்களோட சேர்ந்து, எனக்கு நீங்க சாப்பிட கூட டைம் இல்ல, அப்படியே 10 மணி கிளாஸுக்கு போட வேண்டியது. இப்ப இதை சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. அமெரிக்கன். தமிழ்ல எப்படி, இங்கிலீஷ்ல எப்படி உச்சரிக்க போறீங்க? அமெரிக்கன். இது என்ன எழுத்து? ஆகவே உயிரெழுத்தா மெய் எழுத்தா? ஏனான்றது உயிரெழுத்து. மிஸ் நாங்க வேண்டாம் அடுத்த கிளாஸ் படிப்போம் மிஸ். நீங்க போய் சாப்பிட்டுட்டு அடுத்த கிளாஸுக்கு போங்க. சாப்பிட டைம் இல்ல. எப்படி நான் 10 மணிக்கு கிளாஸ் இத மட்டும் சொல்லிட்டு போறேன். 10 மணி ஆயிடுச்சு. Indian Miss Sri Lanka Miss. Indian. ஸ்ரீலங்கன் எனக்கு நல்லா தெரியும், பய முடியுது. மாத்திக்கிட்டாங்க. இங்கிலீஷ்ல வச்சிருக்கும் போது யூரோப் பண்ணாங்க சொல்லுங்க. அப்ப இதுதான் சரியானது. இந்த யூரோப்பியன்ன்றதா இது சரி. அப்ப இந்த இடத்துல வருமா என் வருமா? புரியுதா? எங்க வருது அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இனிமே வவல் லெட்டரை கண்டோன்னு நான் கலட்டி வைக்கிற மாதிரி கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு சொல்லுவீங்களாடா? நான் கண்ணாடி போட்டுறேன் மிஸ். கண்ணாடி போடுறது இல்ல, இப்ப கண்ணை கழட்டி வச்சிட வேண்டியதுதான். கண்ணை யாராவது ஒரு பொம்பளை பிள்ளை மேல கழட்டி வச்சுட்டு அப்படி சொல்லலாம். அப்படி செய்யலாம். ரைட்? அப்ப இந்த எங்களுடைய உயிரெழுத்து ஓசை எங்களோட உயிரெழுத்து தமிழ் உயிரெழுத்து ஓசைகளை உச்சரிக்கிற நேரம் அந்த உயிரெழுத்து ஓசை எங்களுடைய வாய்க்குள்ள முதலாவது நாங்க உச்சரிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அன் போடுங்க. மெய் எழுத்து அல்லது உயிர் மெய் எழுத்து நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல போடுங்க. So it doesn't matter with the letters, it matters with the pronunciation. So you have to consider about that. So that is the reason I always tell the pronunciation is very important in English. நீங்க pronunciation அந்த ஹவர ஹோவர் நீங்களே அப்படியெல்லாம் நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னு சொன்னா you can't இந்த ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு படிக்கவே இல்லை. ஹோவர்னு போட்டுட்டு
தான் போடுவீங்க. அப்ப அப்படியே பிள்ளை தான் போடுவாங்க. ஓகே. ஸோ இதான் இப்ப இதுதான் நீங்க நாங்க தொடர்ந்து நாளைக்கு படிப்போம். ஓகே மிஸ் ரொம்ப டயர்டா இருக்குங்க, விளங்குது. ஓகே, தேங்க் யூ மிஸ். Thank you, ma'am. Okay, thank you so much for joining with me, and that's it for me for today. We will meet tomorrow at the same time.